ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 14/3/2024 வந்து போலீஸ் ஷார்ட் அண்ட் பியூரோ சிபிசிஐடி சென்னை 4 வந்து அப்ளிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. நேற்று ஈவினிங் வந்து அதுக்கான போஸ்டிங் வந்து எவ்வளோ அதான் பார்க்க போகிறோம். என்ன போஸ்ட்னா ஜூனியர் ரிப்போர்ட்டர், தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் சபார்டினேட் சர்வீஸ், 54 வேகன்சி, 34+18 லெவல் ஆஃப் பே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 34 வந்து இந்த 2024 வேகன்சி, 18 வந்து பேக்லாக் வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் வந்து என்ன வந்து மெயினாக சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து நைட்டும் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அதில் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மீட்டிங் அந்த மாதிரி ஜென்ரல் மீட்டிங்னா பண்ணுறப்ப நைட்டு 10-10:30 கூட ஆகலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன வந்து நோட்ஸ் எடுத்தோமோ அதை வந்து ஃபுல்லாக ஒர்க் முடிச்சுட்டு நம்ம ஹையர் போலீஸ் ஆஃபீஸருக்கு வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து நைட் ஹவர்ஸ் ஆல்சோ வந்து ஃபுல்லி இன்ட்ரெஸ்டாக இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி கொடுத்துருக்காங்க, அப்படியே லைட்டாக பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பிஎஸ்டிஎம் அது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வந்து யார் வந்து தமிழ் மீடியத்தில் வந்து ஃபுல்லாக படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து 20% வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கம்யூனல் ரிசர்வேஷன், அப்புறம் ரிசர்வேஷன் ஆஃப் உமன் அப்படியே லைட்டாக பார்த்துக்குங்க. அடுத்து வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து என்னைக்கு வந்து இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் இன்னைக்கு வந்து அப்ளை பண்ணணும்னா நேற்று வந்து கொடுத்துருக்காங்க. 14/3/2024 வந்து டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஃபில்டு இன் அப்ளிகேஷன்ஸ்னா 15/4/2024. லாஸ்ட் டேட் வந்து 15/4/2024 அதுக்குள்ளே அனுப்பணும். டேட் அண்ட் டைம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து ஸ்கில் டெஸ்ட்டும் இன்டர்வியூ இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் வந்து பாஸ் ஆகிறவங்க வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ஸ்கில் டெஸ்ட் இன்டர்வியூ என்னைக்கு வந்து இருக்குன்னு ஷார்ட்லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து போஸ்ட் மூலியமா தெரிவிப்பாங்க. அடுத்து வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து என்ன, ஏஜ் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து என்ன வேகன்சி 37 வரைக்கும் இருக்கலாம்னு போட்டிருக்காங்க. பிசி எம்பிசினா 34 வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அடுத்த அதர்ஸ் அப்படியே லைட்டாக பார்த்துக்குங்க. அடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 12th வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து must have passed government technical examination in English shorthand by higher grade, senior grade. இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் வந்து 120 words per minute வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அதே மாதிரி இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் ஹை கிரேடும் முடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து தமிழ் ஷார்ட்ஹேண்ட் வந்து நாலேஜ் இருந்தால் போகும்னு சொல்லியிருக்காங்க. மஸ்ட்னு சொல்ல, இங்கிலீஷ் சீனியர் கிரேடு தான் மஸ்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க 5th பாயிண்ட்ல. அடுத்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதை அப்படியே ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து வந்து ஸ்கீம் ஆஃப் ஸ்கில் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ இப்படி வந்து ரிட்டன் எக்ஸாம்ஸ் வந்து எப்படி 2 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்காங்க. பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம குரூப் 4ல வந்து 6th to 12th வந்து படிக்கணும்ல, அதே தான் சிலபஸ். போன தர அதுக்கு முந்தான தர இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பார்ட் ஏ பார்ட் பி இந்த மாதிரி இருக்காது. பார்ட் பி தான் வந்து ஒரு மெயின் எக்ஸாமாகவே இருக்கும். இதுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். அதில் வந்து யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு வேகன்சி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த தடவை கொஞ்சம் காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒன்று பார்ட் ஏ ஆட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, டோட்டல் மார்க் வந்து 50 minutes, மினிமம் குவாலிஃபையிங் தான். அதனால ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கணும் தேவையில்ல. எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி தான் இது, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். டியூரேஷன் வந்து 1 hour இதுக்கு பார்ட் ஏக்கு. பார்ட் பிக்கு வந்து 120 words per minute வந்து 5 minutes வந்து ஜஸ்ட் டிக்டேஷன் போடுவாங்க. அது வந்து 75 minutes வந்து நம்ம லாங் ஹேண்ட் எழுதி கொடுத்துடணும். பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டுத்துக்கும் சேர்த்து 2 மணி நேரம் 20 நிமிஷம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து யார் வந்து டாப் ரேங்க் வராங்களோ அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து அதுக்கப்புறம் கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்டர்வியூக்கு வந்து 20 marks, மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து அதில் வந்து 8 மார்க் எடுக்கணும் போட்டிருக்கு. அதான் சொல்லியிருக்காங்க. பார்ட் ஏ வில் பி இன் தமிழ் லாங்குவேஜ் அதுதான் சொல்கிறாங்க. பார்ட் ஏ பார்ட் பி. அப்புறம் வந்து மெத்தட் ஆஃப் எவாலுவேஷன் வந்து நம்ம டோட்டில் வந்து எப்படி வந்து எவாலுவேஷன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து என்னென்ன வேணும்னு சொல்கிறாங்க. செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் என்னென்ன வைக்கணும், ப்ரூஃப் இந்த நம்ம அப்ளை பண்ண போஸ்ட்டில் வந்து அனுப்புவோம்ல அப்ளிகேஷன், அது என்னென்ன இருக்குன்னு சொல்கிறாங்க. எஸ், பர்த் சர்டிஃபிகேட் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் வந்து எதில் இருக்கோ அதை வந்து டிசி, எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி மார்க்கில் வந்து இருக்கும்ல, அதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதையும் அட்டஸ்டட் பண்ணலாம். அட்டஸ்டட் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன முடிச்சிருக்கீங்களோ யூஜி பிஜி
இது வரைக்கும் முடிச்சிருக்கீங்களோ அதோட ஜெராக்ஸ் காப்பி. இப்போ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் டைப்பிங் ஷார்ட் அண்ட் ஹையர் கிரேட் முடிச்சிருக்கோம்ல அது. அப்புறம் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, இல்லாட்டி டிசி கேட்குறாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் எங்கேயாவது கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் அதுவும் கேட்குறாங்க. ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க. என்னன்னா 4% ரிசர்வேஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு அவங்க வந்து will not apply to this requirement போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மென்னும் டெஸ்டியூட் விடோஸ்க்கும் நாட் அப்ளை டு திஸ் ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. நோ டிராவல் அலவன்ஸ் வந்து வில் பி பெய்டுன்னு சொல்றாங்க. ஏன்னா சென்னையில் தான் எல்லா ப்ராசஸும் நடக்கும். அடுத்து வந்து இதுதான் மெயின். அடுத்து வந்து ஃபார்மேட் ஆஃப் அப்ளிகேஷன். இது வந்து இந்த 2 பேஜ், இது ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ், இது ரெண்டுத்தையுமே ஃபில் பண்ணிட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும். என்ன அட்ரஸ்னா டு த சேர்மன் செலெக்ஷன் கமிட்டி, போலீஸ் ஷார்ட் அண்ட் பியூரோ, ஹெட் குவார்டர்ஸ், செகண்ட் ஃப்ளோர், ஓல்டு கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் பில்டிங், டிஜிபி ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸ், மயிலாப்பூர், சென்னை 4. இந்த இதுக்கு தான் அனுப்பணும். இதை வந்து கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்க. யார் வந்து போத் ஹையர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஆகஸ்ட் 23 முடிச்சு இப்போ சர்டிஃபிகேட் வந்திருக்கும்ல, அவங்க அது வரைக்கும் யார் கையில் சர்டிஃபிகேட் இருக்கோ அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ February 24 வந்து எழுதி இன்னும் ரிசல்ட் இன்னும் வரல, அதனால அவங்க அப்ளை பண்ண முடியாது, அது தெரிஞ்சுக்கோங்க. அதனால போத் ஹையர் முடிச்சிருந்தீங்கன்னா 54 வேகன்சி கம்மி தான், இதனால ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா போலீஸ் ஷார்ட் அண்ட் பியூரோ சிபிசிஐடி சென்னையில் தான் போஸ்டிங், வேற எங்கேயும் போஸ்டிங் இருக்காது, சென்னையில் மட்டும்தான் இருக்கும். அதனால யாருக்கு வந்து வில்லிங்காக இருக்கோ அவங்க வந்து அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். Until then, see you guys.